ஹாய் கைஸ், வெல்கம் டு ரெயின்போஸ் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சரும பொலிவை பற்றி பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ நீங்கள் உடனே பார்க்கலாம். அப்புறம் என்னோட மற்ற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐகார்ட் தர செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொளுத்தும் வெயிலில் வெளியில் செல்கிறவங்க மட்டும் இல்லைங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரும பாதிப்புகள் நமக்கு வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதை பற்றி தாங்க இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் ஊரடங்கு காலத்தில் வீட்டிற்குள் இருந்தாலும் பல்வேறு காரணங்களால் சரும பாதிப்பு ஏற்பட்டு தாங்க இருக்குது. ரொம்ப ஹீட்டு, அதாவது வெப்பம், வியர்வை, உடலின் நீர் வறட்சி மற்றும் மின் விளக்கு வெளிச்சம் போன்றவற்றால் பாதிப்பு வரலாங்க. இதை தடுக்க எலுமிச்சையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் எளிய பியூட்டி டிப்ஸை பற்றி ஷேர் பண்ணுறேங்க. எலுமிச்சை சாறு கூட தயிர் அல்லது முட்டையின் வெள்ளை கருவை கலந்து முகத்தில் தடவி 10 நிமிடங்கள் உலர்ந்த பிறகு குளிர்ந்த நீரில் கழுவலாங்க. அதாவது ஐஸ் வாட்டரில் கழுவலாங்க, இல்லாட்டி பானை தண்ணியில் கூட கழுவலாங்க. தொடர்ந்து 3 நாட்கள் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா முகத்தில் கருமை நீங்கி இன்ஸ்டன்ட் பொலிவு பெறலாங்க. 1 ஸ்பூன் எலுமிச்சை சாரோட 1 டீஸ்பூன் தேன் கலந்து தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் ரொம்ப ஷைனிங்காக இருக்குங்க. பாலில் எலுமிச்சை சாறு கலந்து தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சூரிய ஒளியால் ஏற்படும் கருமை நிறம், அதாவது இந்த டார்க் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் போய் இன்ஸ்டன்ட் பொலிவு கிடைக்குங்க. முதல் நாள் இரவே எலுமிச்சை சாரோட பாலாடையை சேர்த்து ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில் அந்த கலவையை உலர்ந்த பின்னர் குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு வந்தோம்னா சருமத்தோட நிறம் சூப்பராக இருக்குங்க. எலுமிச்சை சாறு மற்றும் ஆலிவ் ஆயில் ஆகியவற்றை கலந்து முகத்தில் மாஸ்க்கு போட்டுட்டு தடவிட்டு சருமத்தின் அழகுகள் தடவிட்டு வந்தோம்னா சருமத்தோட அழுக்குகள் அப்புறம் இறந்த செல்கள்லாம் நீங்கி நம்மளோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக ஆகிடுங்க. அப்புறம் பால் பவுடர், எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து சில நிமிடங்கள் ஊற வச்சுட்டு முகத்தில் மாஸ்க் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக ஆகிடுங்க. முதல் நாள் இரவுலேயே ஊட்ஸை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அரைத்து பேஸ்ட்டு செஞ்சு அதில் எலுமிச்சை சாறு மற்றும் இல்லாட்டி புளித்த தயிரை கலந்து சருமத்தில் தடவிட்டு வந்தோம்னா கூட நம்ம ஸ்கின் சாஃப்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சூப்பராக ஷைனிங்காக இருக்குங்க. எலுமிச்சை தோலை நிழலில் உலர்த்தி பொடியாக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் எடுத்துட்டு 1/4 ஸ்பூன் க்ரீன் இலை மற்றும் தேன் ஆகியவற்றை கலந்து பேஸ்ட்டு செஞ்சு முகத்தில் பேக்காக போட்டுட்டு வந்தோம். அதாவது 15 நிமிடங்களாவது ஊற வச்சு அப்புறம் கழுவணும், குளிர்ந்த நீரில் கழுவணும் அப்படின்னா நம்ம முகத்தில் இருக்கிற எண்ணெய் பிசுப்பெல்லாம் போய் முகம் ரொம்ப அழகாயிடுங்க. அப்புறம் கடலை மாவு மற்றும் எலுமிச்சை பொடி ஆகியவற்றை சம அளவு எடுத்துட்டு சிறிதளவு நீருடன் கலந்து முகத்தில் பூசலாங்க. எலுமிச்சை பொடி, சந்தனப்பொடி மற்றும் கற்றாழை ஜெல் மூன்றையும் நன்றாக கலந்து முகத்தில் தடவலாங்க. இப்படி பண்ணுறதுனால நம்ம முகத்தில் இருக்கிற வறட்சியெல்லாம் போய் எண்ணெய் ஒவ்வொருத்தர் மூஞ்சில் ஒவ்வொருத்தருக்கு அப்படி எல்லாருக்குமே சொல்ல வரலாங்க. ஒவ்வொருத்தருக்கு முகத்தில் எப்போ பார்த்தாலும் எண்ணெய் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்காக நிறைய டைம் சோப்பை போட்டு கழுவிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால அந்த மாதிரி எண்ணெய் சுரக்காதுங்க. நம்ம ஸ்கின் சாஃப்டாகிறது இல்லாமல் ரொம்ப ஷைனிங்காக இருக்குங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். We are